வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே 1500 பேர் பக்கமாக சம்திங் இருக்கிறீங்க. இது வாட்ச் பண்ணுற எல்லோரும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான QR கோடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட எண்டில் தரோம், இல்லைனா இடையில அந்த பிக்சர்லேயே க்ளோன் பண்ணி காட்டுறோம். அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த லென்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அப்படியே டேரெக்டாக ஒரு லிங்க் மாரி வரும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா மார்னிங் இருக்காது. ஓகேங்களா? 31 தன் காலேஜுக்கு எதிராக பிரம்மா செய்த சூழ்ச்சிகளை முறியடித்தான் ஹரிஷ். போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்டூடெண்ட்ஸை வாழ்த்தியவன் தனியாக வந்து ஜீவாவுக்கு போன் செய்தான். ஹரிஷ் அவனை உடனே கிளம்பி டெல்லிக்கு வர சொல்லவும் ஜீவாவும் அடுத்த பிளைட்டிலேயே டெல்லிக்கு வந்து சேர்ந்தான். அதே நேரம் பிரம்மாவை அழைத்த மகாதேவன், என்னாச்சு பிரம்மா, உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா என்று கேட்க, இந்த தடவையும் அந்த ஹரிஷ் எனக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான் சொன்ன பிரம்மாவின் குரலில் ஒரு விரக்தி தெரிந்தது. அதே நேரம் மகாதேவன் ஆத்திரத்தில் தன் முன்னால் இருந்த டேபிளில் ஓங்கி குத்தினார். பிரம்மா, நாம மட்டும் அவனோட காலேஜை ஏதாவது செய்யலைனா அந்த கடத்தல்காரை என் பேரனை விடமாட்டான், பல்லை கடித்து கொண்டே சொன்ன மகாதேவன். அப்புறம் இந்த விஷயத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு ஹரிஷுக்கு எதுவும் தெரியாதுல்ல என லேசான பதட்டத்துடன் கேட்டார். இல்ல, அதை பத்திலாம் அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் அவன் மேல இருக்கிற பழைய பகையில தான் இப்படிலாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். பிரம்மா அவசரமாக பதில் சொன்னார். அதை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்ட மகாதேவன், நல்லது, ஆனா ஹரிஷ் ரொம்ப புத்திசாலி, அவன் எப்ப வேணாலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும் என்றார். பிரம்மாவிற்கோ இதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஹரிஷுடைய காலேஜ் நேம் இப்போது முன்பிருந்ததை விட பிரபலமாகிவிட்டது. பெரிய பெரிய பிசினஸ்மேன்கள் தங்கள் பிள்ளைகளை போட்டி போட்டுக்கொண்டு அங்கு சேர்க்க முயற்சித்தனர். ஒரு பெருமூச்சுடன் போனை கட் செய்த பிரம்மா அடுத்தென்ன செய்வது என்பதை பற்றி தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார். இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டில் இருந்து ஜீவாவை பிக்கப் செய்த ஹரிஷ் காலேஜ் காம்படிஷன் விஷயத்தில் பிரம்மா செய்த குளறுபடிகளை எக்ஸ்பிளைன் செய்தார். சரி, இதுல இப்ப நாம என்ன பண்ணலாம் ஹரிஷ்? அந்த பிரம்மாவை நேரடியா உன்னால எதுவுமே செய்ய முடியாதா என ஜீவா கேட்டான். எனக்கு என்னமோ இது வெறுமனே பழைய பகைக்காக மட்டும் செய்யற மாதிரி தெரியல ஜீவா, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். சந்தனா கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல நான் ரொம்ப நாள் டெல்லியிலே இருக்க முடியாது. ஸோ நீ இங்கிருந்து எனக்காக நான் சொல்ற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். தன் மனதில் இருந்த திட்டத்தை ஹரிஷ் கூற ஜீவா சம்மதமாக தலையசைத்தான். ஜீவாவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்த ஹரிஷ் ஓவியாவை அழைத்துக் கொண்டு சென்னை திரும்பினான். அவன் சீக்கிரமே கந்தர்வபுரிக்குள் போவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவன் தீர்க்க வேண்டிய கணக்குகளை பற்றி வேறு ருத்ரவேந்தர் எச்சரித்திருந்தார். திரைக்கு பின்னால் இருக்கும் அந்த பெரிய எதிரி யார் என்ற புதிருக்கான விடையையும் தேட வேண்டும். ஓவியாவை அவளுடைய இடத்தில் விட்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்பிய ஹரிஷின் மனம் மொத்தமும் சந்தனாதான் நிறைந்திருந்தாள். ஃபேமிலியை தாண்டி அவன் இது போன்ற மற்ற நடவடிக்கைகளிலும் முழு மூச்சாக ஈடுபடுவதற்கு சந்தனாதான் தூண்டுதலாக இருந்தாள். இப்போது அதில் அவர்களின் குழந்தையும் சேர்ந்திருந்தது. அவன் பிறக்கப் போகும் தன் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு வலிமையான சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க நினைத்தான். அவ்வளவு எளிதாக யாராலும் உடைக்க முடியாத ஒரு கோட்டையாக அது இருக்க வேண்டும். இதையெல்லாம் யோசித்தபடி வீட்டிற்குள் நுழைந்த ஹரிஷின் கையில் சந்தனாவிற்காக ஒரு அழகான பூங்கொத்து இருந்தது. சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சந்தனாவை பார்த்ததும் அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தன்மை குறைந்து ஒரு உற்சாகம் தோன்றியது. பேபி, நான் வந்துட்டேன் சொன்னபடி உள்ளே நுழைந்தவன் ஸ்டைலாக மண்டியிட்டு அவள் முன்னால் பூங்கொத்தை நீட்டினான். திடீரென சர்ப்ரைஸாக அவனை பார்த்ததும் சந்தனாவின் முகத்திலும் ஒரு சந்தோஷம் மின்னல் பளிச்சிட்டது. ஹேய், அம்மா, இப்ப நீ யார பேபின்னு சொல்ற ஹரி? என்னையா இல்ல என்று புருவத்தை உயர்த்தி கேட்டவள் தன் வயிற்றில் கை வைத்து காட்டினாள். நமக்கு எத்தனை பேபிஸ் பிறந்தாலும் நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி. ஹரிஷ் அவள் கையை பிடித்தபடி கொஞ்சலாக சொல்ல, நம்ம பையனுக்கு இப்படிலாம் பேச வரும்னு எனக்கே இப்பதாங்க தெரியுது என அவன் பின்னால் இருந்து ஒரு பழக்கமான குரல் கேட்டது. அந்த குரல் அடையாளம் தெரிந்து சட்டன் அவன் திரும்பி பார்க்க அங்கே அவன் அம்மா ரேவதி இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்துக் கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் நின்றிருந்த கதிரின் முகத்திலும் ஒரு மென்மையான புன்னகை தெரிந்தது. அம்மா, அப்பா, நீங்க எங்க இங்க? அவன் ஆச்சரியத்துடன் கேட்க, விட்டா ஏன் வந்தன்னு கேப்ப போல, இது எங்க மகன் வீடு தானே, நாங்க எப்ப வேணாலும் வரலாம்ல என்றார் ரேவதி. ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லல, திடீர்னு உங்களை பார்த்ததும் நான் இன்ப அதிர்ச்சியில ஸ்டன் ஆயிட்டேன். சிரித்தபடி எழுந்த ஹரிஷ் தன் அம்மாவை அணைக்க போனான். என் பக்கத்துல வராத, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். போன தடவை நீ எங்களை பார்க்க வந்தப்போ நான் என்ன சொன்னேன்? என் மருமக எப்ப கன்சீவ் ஆனாலும் எனக்கு உடனே சொல்லு, நான் வந்து அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு சேரிட்டி ப்ரோக்ராம்ல சந்தனா மயக்கம் போட்டு விழும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு. சரி, எதுவா இருந்தாலும் நீயே சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ? அவன் காதை பிடித்து திருகியபடி ரேவதி கேட்டார். ஹரிஷ் காதை பிடித்தபடி, அம்மா
நோ வயலன்ஸ், என்னதான் இருந்தாலும் நான் உங்க செல்ல பிள்ளை தானே என்று கத்த சந்தனாவும் கதிரும் அந்த காட்சியை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். சந்தனாவிற்கு இப்போதுதான் தனக்கான ஒரு குடும்பத்திற்குள் இருப்பது போல உணர்வு ஏற்பட்டது. ஹரிஷை எல்லா விதமான தோட்டத்திலும் பார்த்திருந்தவளுக்கு இப்படி ஒரு அம்மாவின் மகனாக விளையாட்டு பையனாக பார்க்க ரொம்பவே பிடித்திருந்தது. என் மருமக போன் பண்ணி சொல்லலைன்னா இந்த சந்தோஷமான விஷயங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் என கோபத்தை விடாமல் பேசினார் ரேவதி. அச்சோ, அப்படி இல்லம்மா, எங்களுக்கே இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த 1 வீக் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதான் ஹரிஷ் காரணம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே உங்க பையனால அவன் ஒய்ஃபுக்கே நேரம் ஒதுக்க முடியல, இதுல உங்களை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருப்பான் என்ற திலகாவின் குத்தல் பேச்சு குறுக்கிட்டது. ஆனால் இருந்த சந்தோஷத்தில் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திலகாவின் குணம் அவர்கள் 4 பேருக்குமே பழகிவிட்டது. அவர்கள் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்பதை உணர்ந்த திலகா, என் பொண்ணை பார்த்துக்க நான் இருக்கேன், புதுசாலாம் யாரும் தேவையில்லை, அவளை சுத்தி இவ்வளவு பேர் கூட்டமா சேர்ந்தா என் பொண்ணுக்கு பிரஷர் தான் அதிகமாகும் என வேண்டுமென்றே சொன்னார். அதை கேட்டு ஹரிஷும் ரேவதியும் முகத்தை சுளிக்க அதற்குள் சந்தனாவே பேசினாள். அம்மா என அழுத்தமாக அழைத்தவள், இத்தனை வருஷத்துல உங்களை தவிர யாரும் எனக்கு பிரஷர் கொடுத்ததே இல்லை. அதுவும் அத்தையும் மாமாவும் எப்பவும் என்னோட சுதந்திரத்துல தலையிட்டதே இல்லை. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால உங்களை விட அவங்க என் கூட இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். எனக்கும் இப்பதான் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என் குழந்தைக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வேணும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம் என்று உறுதியான குரலில் சொன்னாள். சந்தனா சொன்னதை கேட்டு கதிரும் ரேவதியும் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். அதை கவனித்த திலகா, அவங்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லை என எரிச்சலுடன் முணுமுணுத்துக் கொண்டே கிச்சனுக்குள் சென்று விட்டார். அவங்க பேசினது ஒன்றும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. சந்தனா ரேவதியிடம் கூற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே. டயர்டா இருக்கா, நான் உனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா என்ற ரேவதி ஹரிஷை தள்ளிவிட்டு சந்தனாவிடம் போய் உட்கார்ந்தார். ஹரிஷ் விழித்தபடி நிற்க அவன் தோளில் கை போட்ட கதிர், இனிமே எல்லாம் இப்படித்தான், உங்க அம்மாவுக்கு இனி மருமகளை தவிர யாரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க என்று சிரித்தார். பின்பு அவனின் காதருகே குனிந்தவர், நாம கொஞ்சம் தனியா பேசலாமா ஹரிஷ் என்றார். உடனே தலையசைத்தவன், கண்டிப்பா பேசலாம்பா, வாங்க மாடியில் இருக்கிற பால்கனிக்கு போலாம் என்றபடி அவரை அழைத்து கொண்டு சென்றான். அங்கே போனதும் கதிர் அமைதியாக நிற்க ஹரிஷ் கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தான். சந்தனாவோட அம்மா பேசுறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு ஹரிஷ். கதிர் மெதுவாக ஆரம்பிக்க, அப்பா நீங்களுமா என்ற ஹரிஷின் குரலில் லேசாக சலிப்பு தெரிந்தது. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. உன் அம்மாவோட பேரண்ட்ஸுக்கும் முதல்ல என்ன பிடிக்காது, ஆனா உன் அம்மா நான் தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா இருந்தா. எனக்கு இப்ப சந்தனாவை பார்க்கும் போதும் அதே தான் தோணுது. உனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா, கூடிய சீக்கிரம் நீ ஒரு குழந்தைக்கும் அப்பா ஆக போற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என கதிர் முடிக்காமல் இழுக்க ஹரிஷ் அவரை ஆச்சரியமாக பார்த்தான். அவனுடைய அப்பா எதையோ சொல்ல வந்து தயங்குவது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. பொதுவாக அவன் அப்பா இந்த மாதிரி பேசும் ஆள் இல்லை. அவரை பொறுத்தவரை தன் மகன் எதையும் தவறாக செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையை ஹரிஷின் சிறு வயதிலிருந்தே அவன் மீது வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அவரிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஹரிஷ் அவரிடம் நேரடியாக கேட்க கதிர் பேசத் தொடங்கினார். அதே சமயம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காட்டின் நடுவில் இருந்த அந்த டெவில் கேங்கின் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த நேரத்திலும் பரபரப்பாக இருந்தது. அந்த பெரிய தீ விபத்துக்கு பிறகாக தலைவி இறந்து விட்டதாக நினைத்த தலைவர் ரூமுக்குள்ளேயே முடங்கி விட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெவ்வேறு இடங்களில் இருந்த டெவில் கேங்கின் கிளைகளை மிரியட்ஸ் அமைப்பு அட்டாக் செய்து அழித்துக் கொண்டிருந்தது. தலைவரோ எதையும் கண்டுகொள்ளாமல் துக்கத்தில் மூழ்கி இருக்க அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த அதிகாரிகள் பொறுப்பை கையில் எடுத்துக் கொண்டனர். தங்கள் அமைப்பின் மெம்பர்களை திரும்பி வர சொன்னவர்கள் தங்குவதற்கான கட்டிடங்களை மீண்டும் உருவாக்க தொடங்கினார்கள். மேலும் அந்த இடத்திற்கான பாதுகாப்பையும் அதிகரித்தனர். தலைவரின் நிலையை யோசித்து அவர்களுக்கு கவலையாக இருந்தாலும் அவ்வப்போது கட்டாயப்படுத்தி அவரை சாப்பிட வைத்துக் கொண்டிருந்தனர். ஒரு வழியாக தீ விபத்தில் எரிந்த எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தியவர்கள் கடைசியாக தலைவி இருந்த பில்டிங்கை சுத்தம் செய்ய தொடங்கினார்கள். தலைவர் எப்போது பழையபடி மீண்டு வருவார்? இனி அந்த அமைப்பின் இலக்கு என்ன? அவர்களின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விக்கெல்லாம் அவர்களுக்கு விடை தெரியவில்லை. ஏதோ ஒரு கிரகணம் சூழ்ந்து அவர்கள் பயணம் பாதியில் நின்றது போல இருக்க எல்லோரும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆர்வமாக இருந்தனர். அதை மனதில் வைத்துதான் ஒவ்வொன்றாக சரி செய்து கொண்டே வந்தனர். எல்லாவற்றையும் முடித்து கடைசியாகத்தான் அவர்கள் தலைவியின் அறை மீது கை வைத்தனர். ஒருவேளை தலைவர் வெளியே வந்து அவருடைய மனைவிக்கு என்ன ஆனது என்பதை கண்டுபிடிக்க முடிவெடுத்தால் என்ன செய்வது என்று பயந்தனர். ஆனால் அவர்களால் அதற்கு மேல் காத்திருக்க முடியவில்லை. அந்த இடத்தை சுற்றி வளைத்து கூரையின் எரிந்த மிச்சங்களை அகற்றினார்கள். அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக உள்ளே எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை. ஒரு இரும்பு சேர் மட்டும் கருகி போய் கிடந்தது. அந்த இடத்தை பார்த்து அவர்கள் மனதில் முதல் முறையாக சந்தேகம் முளைவிட்டது. முழுதாக எரியக்கூடிய பொருட்கள் வேண்டுமானால் சாம்பலாக மாறி இருக்கலாம், ஆனால் மனித எச்சங்கள் என்று எதுவுமே அங்கு இல்லை.
மண்டை ஓடுகள், எலும்புகள் என அங்கே மனிதர்கள் இறந்ததற்கான தடயமே இல்லாமல் இருக்க அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்காங்களோ? டெவில் கேங் அதிகாரிகளில் ஒருவர் முதலில் வாயை திறந்தார். அப்படி இல்லாம நாய் நரின்னு ஏதாவது விலங்கு அவங்க உடம்பை இழுத்துட்டு போயிருக்குமோ? இன்னொருவர் கேள்வி எழுப்ப, இந்த இடத்த பார்த்தா நமக்கு முன்னாடி எதுவும் வந்து போன மாதிரி அடையாளம் இல்லையே. புத்திசாலியாக இருந்த ஒரு நபர் சரியாக கணித்தார். ஒருவேளை தீ பிடிக்கும் போது அவங்க பில்டிங்குள்ள இல்லைன்னா ஏன் இவ்வளவு நாளா திரும்ப வரல? முதலில் பேசியவர் சரியான பாயிண்டை பிடிக்க இப்போது எல்லார் கண்களிலும் ஒரே கேள்விதான் தெரிந்தது. இந்த கேள்விகள் அந்த இடம் மொத்தமும் அலை அலையாக பரவ ஒருவன் தலைவரிடம் இதை பற்றி தகவல் தெரிவிக்க ஓடினான். தலைவரே, நம்ம ஆளுங்க எரிஞ்சு போன பில்டிங் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. மூச்சு வாங்கியபடி அவன் சொல்ல, கட்டிலில் சுவர் பக்கமாக திரும்பி படுத்திருந்த தலைவர் எதையும் கேட்க விருப்பமில்லை என்பது போல கையசைத்தார். ப்ளீஸ், இதை மட்டும் கேளுங்க. அங்க தலைவி இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அதனால அவங்க உயிரோட தப்பிச்சிருக்கலான்னு எங்களுக்கு தோணுது. அவன் சொல்ல தலைவர் சட்டனை எழுந்து உட்கார்ந்தார். அந்த நிலையிலும் அவருடைய உடலின் வலிமை வெளிப்படையாக தெரிந்தது. என்கிட்ட பொய் சொல்லாத, என் மனசை மாத்தி வெளியே கொண்டு வரணும் தானே இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் கோபமாக கர்ஜிக்க எதிரில் இருந்தவனுக்கு தன்னையும் மீறி ஒரு நடுக்கம் தோன்றியது. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, தயவு செஞ்சு நீங்க என் கூட வாங்க. அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு நாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம். அப்பதான் நம்ம சீக்கிரமா அவங்கள தேட ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை அவங்க ஏதாவது ஆபத்துல மாட்டி உங்ககிட்ட திரும்ப வர முடியாம இருக்கலாம் என கெஞ்சுவது போல பேசினான். அவளோட எரிஞ்சு போன உடம்ப பார்க்க கூடாதுன்னு தான் நான் இந்த ரூமை விட்டு வெளியே வராம இருக்கேன். இப்போ அந்த பில்டிங்குள்ள நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் எச்சரித்தவர் தன் உடையை சரி செய்து கொண்டு அவன் பின்னால் வெளியே வந்தார். அந்த இடத்திற்குள் நுழைந்ததுமே தலைவருக்கு வித்தியாசம் தெரிந்து விட்டது. அங்கே தீ விபத்து நடப்பதற்கு முன்பே ஆட்கள் காலி செய்து வெளியேறி இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். உண்மைதான், அவ இங்க இல்ல. அப்படின்னா என்னோட மனைவி உயிரோட தான் இருக்கணும். அங்கே கிடந்த சாம்பலில் மண்டியிட்டவர் உணர்ச்சியுடன் சொன்னார். ஆனா அவங்க எங்க போனாங்க? ஒருவேளை அவங்க தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கே காரணமோ? கூட்டத்தில் மெதுவாக கிசுகிசுப்புகள் எழ அவை தலைவரின் காதிலும் விழுந்தது. அவரால் அதை கேட்காதது போல நடிக்க முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் தன் மனைவியின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அங்கிருந்தவர்கள் சொல்வது சரிதானோ என்று அவருக்கு சந்தேகம் தோன்றினாலும் இப்போது அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியாது. அவர் அவள் மீது உயிரையே வைத்திருந்தார். போதும், அவ என்னோட மனைவி மட்டும் இல்ல, இந்த அமைப்போட தலைவியும் கூட. இதுக்கு மேல உங்க உதட்டுல இருந்து ஒரு வார்த்தை அவளை பத்தி தப்பா வந்தாலும் கழுத்துல தலை இருக்காது. முதல்ல இந்த இடத்தை கிளீன் பண்ணுங்க, தலைவர் சத்தமாக உத்தரவிட்டார். அதன் பிறகு அவர் முன்னால் வாயை திறக்கவும் பயந்தவர்கள் அமைதியாக அவர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தனர். இப்போது தான் தங்கியிருந்த ரூமுக்கு திரும்பி வந்த தலைவர், என்னை ஏமாற்றி தப்பிச்சு போனது அவ மட்டுமா இருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அவ கூட சேர்ந்து என்னோட முக்கியமான ரகசியங்களும் போயிருக்கு. அது மட்டும் வெளியே வந்தா நான் இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின என்னோட அமைப்பு இருந்த இடம் தெரியாம போயிடும். நான் கூடிய சீக்கிரமே அவளை கண்டுபிடிச்சாகணும் என்று பல்லை கடித்தபடி ஆவேசத்துடன் சொல்லிக் கொண்டார். அவ யாரை தேடி போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவ இருக்கிற தைரியத்துல தானே அவ இப்படி ஒரு போலி டிராமா வாடி இருக்கணும். சொன்ன தலைவரின் கண்களில் தீ கங்குகள் கொழுந்து விட்டு எரிய, வசுந்தரா என அவருடைய உதடுகள் தலைவியின் பெயரை ஆக்ரோஷத்துடன் உச்சரித்தன. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் இல்லாமல் கேட்டாலும் அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இதில் இருக்கிற 1.5K பக்கமாக இருக்கிற எல்லாரும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராமில் உங்களுக்கான எல்லா ஸ்டோரிக்கும் மியூசிக் இல்லாமையே கிடைக்கும். ஓகேங்களா? வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? அது மூலயமா ஜாயின் பண்ணி வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ.